இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் தவக்காலத்தின் புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புனித திங்கள் நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சித்துறை பொது மேலாளர் அருள்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், நம்ம தவக்காலத்தினுடைய இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறோம். புனித திங்கள், புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்து புனித திங்களில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த புனித வாரத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது? குறிப்பாக நம்முடைய எல்லா தயாரிப்புகளுமே ஆண்டவரது உயிர்ப்புக்கான தயாரிப்பு. அந்த வகையில் பார்க்குற பொழுது உயிர்ப்பை நெருங்கும் பொழுது அவருடைய பாடுகள், இறப்பு, இதையெல்லாம் நம்ம அதிகமாக சிந்திக்க, அதை இன்னும் கூர்மையாக அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வகையில் குறிப்பாக இந்த புனித திங்கள் அன்று திருத்தைலம் மந்திரிக்கிற சடங்கு, புனிதப்படுத்துகின்ற நிகழ்வு ஏறக்குறைய எல்லா மறைமாவட்டங்களிலும் ஆயருடைய தலைமையில் மறைமாவட்ட குருக்களோடு சேர்ந்து இந்த நாளை நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளில் அந்தந்த பங்கு மக்களோடு குருக்கள் இணைந்து அந்த திருவிழாவை, அந்த திருப்பலியை சிறப்பிப்பார்கள். இந்த திங்கட்கிழமை ஆயரோடு இணைந்து தங்களுடைய வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்து கொண்டு அந்த திரு தைலத்தை புனிதப்படுத்தி அதன் வழியாக இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட நாம் தொடங்குவோம். அதுதான் இந்த புனித திங்கள் சிறப்பு. இந்த கிறிஸ்மஸ் இப்போ இப்போ குருக்களுக்கு பொறுத்தவரையில் இப்போ ஒரு மறை மாவட்டத்தில் தியானங்கள் நடக்கும். அப்போ கூட பகுதி பகுதியாக தான் நடத்துவாங்க. ஆனால் ஒரு மறை மாவட்டத்தில் உள்ள அத்தனை குருக்களும் ஒன்றாக தலைமை ஆலயத்தில், பேராலயத்தில் கூடக்கூடிய ஒரு நிகழ்வுனா இந்த நிகழ்வு தான். நீங்கள் மறை மாவட்டத்தில் இருந்த சமயத்தில் இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு? இல்லை, இது உண்மையிலேயே சகோதர குருக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆயருடைய தலைமையில் அந்த திருப்பலி நிறைவேற்றுவது, நம்முடைய வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்துக் கொள்வது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அன்னைக்கு நம்ம அதே போல் குருக்களோடு எல்லாரும் சேர்ந்து அந்த இரவு உணவை உண்டு விடைபெற்று செல்வோம். அது ஒரு பாஸ்காவுக்கான ஒரு கடந்து போகிற ஒரு நிகழ்வாகவே உணர்ந்து பார்க்க முடியும். ஆண்டவரின் பாடுகளுக்கு முன்பாக அனைத்து குருக்களும் ஒன்று கூடி அந்த தைலம், அந்த தைலத்தின் வழியாகத்தான் அடுத்த ஆண்டு வரக்கூடிய அத்தனை திருச்சடங்குகளும் அந்த நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு நிகழ்வு. அப்பதான் அந்த உறுதி பூசின எண்ணெய், திருமுழுக்கு எண்ணெய், ஈவன் நம்ம குருத்துவத்துக்கு பயன்படுத்துகிற கிறிஸ்மா, இது எல்லாமே அங்கதான் நம்ம புனிதப்படுத்துறோம். நோயில் பூசுதல். ஆமா, இந்த தைலம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மார்த்தா மரியா சகோதரிகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. மரியாளின் தைலம் அது ஒரு வீணான செலவா அல்லது விலை மதிப்பற்ற அன்பா? என்ன அப்படின்னா, ஒரு தந்தை ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அப்பா ஒரு பையனுக்கு ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு விலை உயர்ந்த கார்னு வச்சுக்கோங்களேன், பொம்மை கார் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொம்மை கார் வாங்கி தராங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பாரு வீண் செலவு செய்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனால் தந்தைக்கு தான் தெரியும், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு அவனை பிரியப்படுறதை தவிர வாங்கி தர்றது வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் பெருசாக இல்லை அப்படின்ட்டு. அந்த 10,000 ரூபாய் அவருக்கே ஒரு மிகப்பெரிய தொகை தான். ஆனாலும் தன் மகன் விரும்பியதை, அவன் கேட்டதை வாங்கி தர்றது தான், அதன் வழியாகத்தான் அவர் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அதே போல் இங்கே இந்த பெண் இயேசுனுடைய பாதத்தில் அந்த தைலத்தை தடவுவது ஒரு யூதாஸ் தான் சொல்லுவார், இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல எனக்கும் இயேசுவுக்கும் இடையான அந்த அன்பை, அந்த உறவை நான் பணத்தை வச்சு மதிப்பீடு செய்யலை, என்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். அதனால் அது வீணான செலவு இல்லை, அதுதான் உண்மையான செலவு, அர்த்தமுள்ள செலவு, விலை மதிப்பற்ற அன்பு தான். அன்புக்கு முன்னாடி பணம் மதிப்பற்றதாக போய் விடுகிறது. அங்கே அன்பு தான் முன்னிலைப்படுத்தப்படுது.
இதில் நீங்கள் யூதாஸை பற்றி சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. நாம் எதை நேசிக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த வாசகங்களின் அடிப்படையில் இதை நான் ஏன் கேட்குறேன்னா, மரியா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அந்த தைலத்தை பூசினாங்க. அதே சமயத்தில் யூதாஸ் தள்ளி நின்று நீங்கள் சொன்ன மாதிரி அதனுடைய விலையை கணக்கிட்டு இதை ஏழைகளுக்கு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு சிந்தனையின் அடிப்படையில் எதை நேசிக்க வேண்டும்? இங்கே வந்து அவர் அந்த தைலத்தை ஒரு ஒரு பணத்தை வச்சு தான் மதிப்பீடு செய்தார். வேறு வகையில் சொல்ல போனோம்னா, இன்றைக்கி வந்து மல்லிகை பூக்களை, ரோஜா பூக்களை கூட நம்ம வந்து இந்த பூ 5 ரூபா, ஒரு முழம் 50 ரூபா அப்படி தான் மதிப்பீடு செய்கிறோம். ஆனால் ஒரு பூ அப்படிங்கிறது வந்து உண்மையிலே விலை மதிப்பில்லாதது. அன்பு செய்கிற ஒருத்தருக்கு அந்த பூவை கொடுக்குற பொழுது அதை 50 ரூபா 5 ரூபா அப்படின்னு மதிப்பிட முடியாது. அது வந்து அன்பு, அவ்வளவுதான். அந்த வகையில் வந்து இந்த பெண் இயேசுனுடைய பாதத்தில் அந்த தைலத்தை தடவி கூந்தலால் துடைக்கும் பொழுது அவங்க வந்து அதை வந்து வெறுமனை பொருளாக மட்டும்தான் பார்க்கிறார்கள், பணமாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். அதுக்குள்ளே இருந்த ஒரு பேரன்பை அவர்களால் உணர முடியலை. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாடுகளை சந்திக்கிற அதுக்கு முன்னாடி தன்னுடைய மொத்த அன்பையும் அப்படியே கொடுக்கறது தான் ஒரு பெரியது. ஏன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப அழகான விஷயம் அப்படி நம்ம இன்னைக்கும் பார்க்கறது அவர்களுடைய தலைமுடி, கூந்தல். அதால் துடைக்கிறா அப்படிங்கிறது சுத்தமாக்குறதுக்கான ஒரு முயற்சி அல்ல. உங்களுடைய அன்புக்கு முன்னாடி உங்களுடைய பாதத்தில் இதை நான் துடைக்கிறது என்னுடைய அன்பு அப்படிங்கிறது தான் அந்த பெண் நாங்கள் அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. அதை அவருடைய தாழ்ச்சியாகவும் நம்ம பார்க்க முடியுமா? ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய இல்லை, இது நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப அழகானது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அன்புங்கிறது இந்த தாழ்ச்சியெல்லாம் கடந்து போய் நிற்கும். என்னுடைய மகன் என்னை உதைக்கிறான் அப்படிங்கிறது வந்து இது தாழ்ச்சியா அப்படிங்கிறது இல்லை. அதையும் தாண்டி வேற ஏதோ அதில் ஒரு ஃபீல் இருக்குது. என் பையன் என்னை உதைக்கிறான் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியே இருக்குது. அது தன்னை தாழ்த்தி கொள்வது இல்லை, அதை ஏற்றுக்கொள்வது. அதனுடைய அடர்த்தி வந்து தாழ்ச்சியை விட இன்னும் ரொம்ப கனமானது அப்படின்னு நான் பார்க்குறேன். தாழ்ச்சியையும் கடந்தது அன்பு அப்படின்னு அந்த அன்பினுடைய மதிப்பீட்டை சொன்னீங்க ஃபாதர். இன்றைய காலகட்டத்தில் இந்த வணிகமயமாக்கப்பட்ட உலகத்தில், நுகர்வு கலாச்சாரம் நிறைந்த இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்துவதற்கு கூட நாம் எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி சமூகத்தில் பார்க்கப்படுது. அன்றைக்கு யூதாசுடைய பார்வை எப்படி இருந்ததோ அந்த பார்வை இன்றும் கூட நம் மத்தியில் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த பெண் ஒரு விலை உயர்ந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் காலில் வச்சா அப்படின்னா, அவங்க இதுக்காக வாங்கிட்டு வந்த பொருள் கிடையாது. இவ்வளவு நாள் அவங்க வந்து அதை வந்து கொண்டாடினாங்க. அவங்கள்ட்ட இருந்து அந்த தைலம் என்கிட்ட வந்து ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது, இதை வந்து நான் அந்த வாசனை திரவியத்தை வந்து நான் என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவேன் அப்படின்றதுக்காக தான் அவங்க கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஆனால் இயேசு வந்துட்டாரு அப்படிங்கும்போது அவருடைய பாதத்தில் ஊத்துறதுக்கு இது அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவருடைய பாதத்தை நனைப்பதற்கு கூட இது தகுதி இல்லாதது அப்படிங்கிற அந்த ஒரு அன்பை தான் அங்கே வெளிப்பாட்டுது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு நகை வாங்கி கொடுத்தாலும், எப்படிப்பட்ட ஆடம்பர பொருட்கள் நீங்கள் அன்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் ஒரு குறியீடு தானே வெளியே, அந்த குறியீடை உணர்த்தக்கூடிய அன்பு தான் அங்கே உயர்ந்தது. எவ்வளவு செலவழித்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தை அன்றிலிருந்து இன்று வரை ஆணித்தரமாக நாமும் பல்வேறு காரியங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த நிகழ்வு இருக்கிறத நான் பார்க்குறேங்க ஃபாதர். இன்றைய புனித திங்களில் நாம் நிறைய காரியங்களை பற்றி பேசணும். இந்த புனித திங்கள் நமக்கு எந்த ஒரு காரியத்தை நோக்கி, எப்படிப்பட்ட ஒரு தவக்கால பயணத்தை நோக்கி நமக்கு அழைப்பு விடுக்குது அப்படின்றத இந்த தைலம் அப்படின்றதன் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க ஃபாதர். மிக்க நன்றி. நன்றிங்கண்ணா. ஃபார் இந்த நிகழ்வில் யூதாசுடைய அந்த விமர்சனத்துக்கு இயேசு சொல்லிய அந்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அழகான ஒரு சீன் கூட சொல்லலாம் அந்த இடம். எப்படி அப்படின்னா, நான் மக்களுக்காக வந்தேன், மக்களுக்காக பிறந்தேன், மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக பாடுகள் பட போகிறேன் அப்படி சொன்னவர்
இந்த இடத்துல யூதாஸ் சொல்வார், இதை வந்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம் இந்த பணத்தை அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஏழைகள் உங்கள் கூட எப்போவுமே இருக்க போகிறாங்க, நான் இனிமேல் உங்கள் கூட இருக்க மாட்டேன். இதில் வந்து நான் ஒரு 2 விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீசஸ் பதிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இதுதான், இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நான் உங்கள் கூட இருப்பேன், இந்த உடலாக இரத்தமாக நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப மிக தெளிவாக அந்த இடத்துல வைக்கிறார். அடுத்தது வந்து அவர் வந்து ஏழைகள் பால் வந்து வெறுப்பு அல்ல, இது வந்து என்னுடைய கடவுளுக்கு, என்னுடைய ஆண்டவரை நான் அன்பு செய்கிற தருணம். ஏழைகள் வந்து இந்த உலகத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நான் கொடுக்கணும், ஏழைகளுக்குரியதை நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் அங்கே இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறார். நான் இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிற அதுதான் அங்கே சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான இறை செய்தியாக பார்க்கப்படுகிறது. இயேசு ஏற்கனவே சொல்கிற மாதிரி சீசருக்குரியதை சீசருக்கும், அந்த ஒரு அடிப்படையில். ஆமாம். அதனால் நம்ம வந்து பல நேரங்களில் எல்லாமே நான் ஏழைகளுக்கு செய்கிறேன், இவங்களுக்கு உதவி செய்கிறேன், அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் கூட இருப்பதை, கடவுளுக்குரியதை அப்படி நம்ம செய்ய மறந்துடுறோம். அப்போ இது வந்து இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஒரு ஜெப வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. நான் கடவுளோடையும் இணைந்திருக்க வேண்டும். நிறைய பேர் நான் வந்து சமூக சேவை செய்கிறேன் அப்படின்னு அறிவுறுவேன், நல்லது தான். ஆனால் அதற்கான ஆற்றலை, அதற்கான சக்தியை நான் எங்கேருந்து பெறுகிறேன் அப்படின்னா கடவுளுடைய அருகாமையிலிருந்து, கடவுளுடைய ஜெபத்திலிருந்து. அதை தான் இங்கே வந்து ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் என்ன நல்லா பார்த்தீங்கன்னா, மரியாள் வந்து இதை தொடக்கத்திலிருந்தே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு முறை வந்து அவருடைய பாதத்தில் இந்த வாசன திரவியத்தை ஊற்றுறது மட்டுமல்ல, துடைக்கிறது மட்டுமல்ல, வீட்டுக்கு வந்த பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட பேசுறதில்ல. அப்போ மரியாள் வந்து ஏறக்குறைய ஒரு ஜெபத்தினுடைய குறியீடாகவே ஊழியம் முழுவதும் வருவதாக நான் பார்க்கிறேன். நம்ம என்னதான் வந்து பொருள் உதவிகளால் எவ்வளோ பேருக்கு நல்ல காரியங்களை செஞ்சாலும் கூட ஜெபம், ஆண்டவரோடு நாம் இணைந்து ஆண்டவருக்காக நமது நேரத்தை செலவிட்டு அவரோடு ஜெபத்தில் ஒன்றித்திருக்கும் போதுதான் நாம் அடுத்தடுத்து செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தேவையான அந்த பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஃபாதர். நன்றி. நன்றி. இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால்
எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 71. இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 15 மற்றும் 17. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரைப் பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு செய்கை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் எனக் கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழையருக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். உடனேயே அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்குச் சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது. பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உன் உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்குச் சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே.
ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். மார்ச் 31. புனித பெஞ்சமின். பெர்சிய நாட்டில் வாழ்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் கிபி 329 ஆண்டு பிறந்தார் பெஞ்சமின். ஆண்டவர் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட பெஞ்சமின் பெர்சிய நாட்டு அரசவையில் பணி செய்தார். பெர்சிய அரசன் வாரன்ஸ் நடத்திய வேத கலாபனையின் போது துணிச்சலோடு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்தார். நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் கொண்ட இவர் பெர்சிய நாட்டின் அரண்மனை பணியாளர்களுக்கும் படை வீரர்களுக்கும் நற்செய்தியினை அறிவித்தார். வேத கலாபனையினால் துன்பப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசினார். மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்ததற்காக அரசன் வாரன்ஸின் கட்டளைப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். படை வீரர்களால் சிறையினில் துன்புறுத்தப்பட்ட பெஞ்சமின் கிபி 424 ஆண்டு அரசன் வாரன்ஸின் கட்டளைப்படி கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியானார். அரசவையின் கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாமல் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த பெஞ்சமினை திரு அவை புனிதராக உயர்த்தி நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்கு பாதுகாவலராக உயர்த்தியது. புனித பெஞ்சமின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அடக்குமுறையினால் துன்புறுத்தப்படுகிற மக்களின் சுதந்திரமான வாழ்விற்காக ஜெபிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பு எவ்வளவு
அற்புதமான அன்பு. அவர் நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறாரே, அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாமா? அவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா? இது அந்த நேரத்தில் நமது ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். குறிப்பாக இந்த நாளிலே நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நோய்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரனை நீ பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீர். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் என்று கேட்ட உடனே அவனை தொட்டு குணமாக்கியதாக நான் நற்செய்தியில் வாசிக்கிறோமே. ஆமேசுவே, ஏழை நோயாளிகள், ஆதரவற்ற நோயாளிகள், வறுமையினால் வாடுகின்ற நோயாளிகள், எதுவுமே செலவு செய்து தங்களது நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்த விதத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான நோயாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரையும் உமது குணம் தருகின்ற கரங்களால் தொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாடுகளிலே, அநேக இடங்களிலே பலவிதமான சிகிச்சைக்கே இடமில்லாத நோயினால் பீடி கிடக்கின்ற எம் சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கைகூடும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு அருள்படியாய் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ நோயாளிகளை நீர் இரக்கமாய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக இந்த மகளிடத்திலே பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சித்துறை பொது மேலாளர் அருள்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்து இன்றைய புனித திங்கள் சிந்தனையை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.